சரி 18 விதமான தாள மேளங்களும் தன்னைத்தானே தட்டி முழங்கிக் கொண்டிருக்கும். தட்டுவார் கிடையாது, கொட்டுவார் கிடையாது, தானாக இசைக்கிறது. அப்படி தானாக இசைக்கக்கூடிய நேரம் சரி அங்கே நம் நந்தி பகவான் இருக்கிறார் பாருங்க. சரி அவர் மத்தளத்தை அப்படி கொட்டி முழங்கிக் கொண்டிருக்கிறார். என்னடா ஒரு சத்தமும் கேட்கல இன்னைக்கு. அதான் பார்த்தேன். இந்த நந்தியுடைய மத்தள ஓசை காதில் கேட்கும் போது நாரதருக்கு தகுந்தவாறு வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறார். மத்தள ஓசையோடு வீணை முழக்கத்தோடு ஆதிவரன் வெயிலிருக்கு ஒடுக்க அப்படி தாளங்கள் தட்டி முழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி சிவாய மந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க ஆதி கருக்கிட்ட பகவான் பார்வதியை திரு சொல்கிற பாருங்க. வெண்ணை பார்வதி படித்து விட்ட மனுக்களுக்கு மனுக்களுக்கு அவனை இழந்து நான் வாரே நான் வாரே படித்து விட்ட மனுக்களுக்கு 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 அமுதழந்து ஆதி சக்தி பார்வதி அந்த வாசை காதி கேட்டு காதி கேட்டு அம்மையுமை ஏது சொல்வாள் ஏது அம்மையுமை ஏது சொல்வாள் ஏது சொல்வாள். ஆதிசக்தி பார்வை சொல்கிறார். என்ன சொல்லுவாள்? சுவாமி பார்வதி எங்கே புறப்பட்டு விட்டீர்? படி அளக்கிறதுக்கு போறோமா? படைத்த மக்களுக்கு படி அளப்பதுதானே பரமனுடைய கடமை. மகாதேவா செய்வதற்காக நான் சொல்கின்றேன். இந்த கைலாய மாமலையில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆமா. ஆனால் தாங்களோ படியிழந்து வருகிறேன் இறையிழந்து வருகிறேன் என்று போகிறீர்கள். சரி, நீங்கள் படியிழப்பது எப்படி இருக்கும் என்பது இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அதெல்லாம் பார்க்க முடியாது. இறையிழப்பு என்றால் என்னவென்று எவருக்கு தெரியாது. சரி இருக்கட்டும். ஆனா தாங்கள் உடலை சரிபாதி எவக்கட்டு தந்திருக்கிறீர்கள். உண்மைதான். அதனால சரி அத்தநாதீஸ்வரர் ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதுவும் உண்மைதான் பார்வதி. சுவாமி இப்போ எங்க புறப்பட்டீங்க? படிகளுக்கு போறேன்னு இப்பதான் சொன்னேன். கொஞ்சம் ஒருங்கை. ஆமா, இந்த உடையை மாற்றிக்கொண்டு நானும் தாங்களுடன் வருகிறேன். ஏற்கனவே ஃபுல் மேக்கப்ல தான் இருக்கா. நான் எப்பவும் அப்படிதான் இருப்பேன். இதை விட என்ன ஒரு உடை மாற்றி மேக்கப் போட வேண்டிய தேவையில்லை. இறைவா. ஆனால் பார்வதி ஒருங்கை நாங்களும் பூலோகத்துக்கு தனி படி இழக்க போகிறீர்கள். ஆமா, பூலோகத்தில் அத்தனை பெண்கள் சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கின்றார்களே. அது திருவிழா நேரம் வேலை செய்யும் போது பார்க்கணும். அதே மாதிரி நானும் புறப்பட்டு வருகிறேன். படி இழப்பு என்றால் எப்படி இருக்கும் என்பது நான் பார்க்கலாம் அல்லவா? பார்வதி என்ன உன்னை அழைத்து செல்வதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் பார்வதி இந்த கைலாச மாமலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ராமன் இல்ல கைலாசம் விடும் பார்வதி இல்ல கைலாசம் விடும் பார்வதி இல்ல கைலாசம் இல்லாமல் இருந்துடுமே இழந்து வருவளவோ இழந்து வருவளவோ பார்வதி இறையிழந்து வருமல்லவோ ஈஸ்வரி என்கிற
சொல்றா பார்வதி இறைவா அதாவது கைலாசமலை என்று சொன்னால் சொன்னார். ஒன்றிலே சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்திமயம் இருக்க வேண்டும். இருவரும் இல்லை என்றால் இருள்மயம் சூழும் கைலாசமலை. ஆகையினால் பார்வதி ஆ. நானோ படைத்து விட்ட மக்களுக்கு ஆமா. அவரவர் கர்ம வினைப்படி சரி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான படிகளப்பை வைத்திருப்பேன். சுவாமி நீ என்னோடு வந்தாய் என்று சொன்னால் சொன்னார் பகவானே ஆ. இந்த மங்கையை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்க கூடாதா என்று உரைப்பாய். ஆமா பெண்ணுக்கு பெண் தானே மனம் இறங்க வேண்டும் என்று சொல்வா அந்த மங்கை அதிகமாக வைத்திருக்கிறார், அதற்கு ஏன் இப்படி கொடுக்கிறீர்கள் என்று கேட்பாய். ஆமா அதாவது கணவனுடைய தொழிலில் மனைவி தலையிடாம இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கும். அதனால என் வேலையை நான் செய்து விட்டு வருகின்றேன். சரி. நீ கைலாச வழியில இங்கே இருந்து பார்வதி படியிழந்து வருவரை ஆ. மரகையில் அமர்வாய் என்று சொல்லி சொல்லி. பகவான் மறைத்து விட்ட மனுக்களுக்கு படியிழக்க சென்றார். ஆமா அந்த பகவான் மேல பார்வதிக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தது. அம்மா பகவான் மேல அப்படி ஒரு சந்தேகம் வந்தது. பகவான் மேல ஏன்னா பகவான் மடியிழக்க சென்றிருப்பாரே யாரா சரி. நம்மை அழைத்து சென்றிருப்பாரே ஆமா படியிழக்க செல்லும் பகவான் நம்மை மட்டும் தடித்து விட்டு செல்கிறாரே யாரா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்ன வந்து நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கிறோமே. பகவான் படி இழக்கிறாரா என்னன்னு சொன்னா படிகளை இழந்து வருகிறாரா என்று என்னோட பார்க்க போன உயிர்களை பட்டினியாக தான் போட்டு வர இவனுக்கெல்லாம் கரெக்டா படி இழந்திருந்தா வாய்க்கு வாய் பேசுவா இல்ல யாரும் பண்ணுவா. இப்படியே மௌனமா இருக்கானே இவனுக்கு பகவான் படி இழக்கவில்லை. அளந்த படி அதிகம் பகவான் இப்படியே சும்மா இருக்கிறானா அளந்த படி அதிகம் அர்த்தம், அளந்தபடி அதிகம் அர்த்தம். ஆனால் பகவான் அடி படியிழப்பை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமா. பகவானுடைய மேலே சந்தேகம் கொண்டு பார்வதி என்ன செய்கிற பாருங்க. என்ன செய்றா? விஸ்வகர்மதனை இழைத்தே நாயகிய பார்வதியா ஜுரகம் பூவெடி நட்டு சேவை உண்டு செய்தே சித்தரு போய் தூவிடே சித்தரு போய் தூவிடே தூதன் உண்டு செய்தார் வைத்து விடு, வைத்து விடு. முதலை வீடித்தை கொள்ளைதான் அடைத்தாழ்ந்திருந்த புடவை முந்தையிலே முட்டது கொண்டாள் பிள்ளைகள் பார்வதியா என் அம்மை பார்வதி இந்த பகவான் இப்படி இருக்கிறாரு என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு சோதித்து தலையை தொங்க போட்டுட்டு இன்னைக்கு இருக்கிறாரு. தலையே தொங்க போட்டுட்டு இருக்கிறாரு. தெய்வதச்சா காண்டாவனத்தில் சென்று சரி ஒரு காஞ்சூரம் கட்டி வெட்டி சரி ஒரு கட்டு சிமை கொண்டு செய்து தர வேண்டும். அப்படி ஆகட்டும் தாயாரே. தெய்வதச்சா உனக்கும் எனக்கு தெரிந்தவாறு ரகசியமாக இருக்க வேண்டும். ரகசியமாக இருக்கும் என்னிடத்தில் இருந்து யாரும் இந்த ரகசியத்தை அறிய முடியாது. சென்று பாப்பா அப்படி ஆகட்டும். இறைவன்